ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு ஏபிஎஸ் மரியாதை செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார். இந்த நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய 78வது பிறந்த நாள் இன்ற தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதனை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய ஜெயலலிதாவுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இதற்காக கட்சி தலைமை அலுவலகத்துக்கு தற்போது வருகை தந்திருக்கிறார். வழிநெடுகிலும் அதிமுக தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம். இன்னும் சில நிமிடங்கள்ல கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்து ஜெயலலிதா சிலை மற்றும் எம்ஜிஆர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிறகு தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக மருத்துவ அணி சார்பில் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துல மருத்துவ முகாமுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய தொண்டர்களுக்கு இந்த மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஜெயலலிதாவுடைய 78வது பிறந்த நாளை முன்னிட்டு 78 கிலோவிலான கேக்கு வெட்டப்பட இருக்கிறது. அதனை தொடர்ந்து மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கிறது. மகளிர் அணி சார்பில் இந்த நலத்திட்ட உதவிகளானது வழங்கப்பட இருக்கிறது. இஸ்திரி மிஷின்கள், கிரைண்டர் மற்றும் தையல் மிஷின்கள், இப்படியான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மகளிர் அணி சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு மகளிர் அணியினருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார். அதே போன்று இன்றைய தினம் ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மேலும் சில தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிடுவதற்கு அதிமுக திட்டமிட்டிருக்கிறது. ஏற்கனவே எம்ஜிஆருடைய பிறந்த நாளான ஜனவரி 17ஆம் தேதி முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதியினை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து இரண்டாவது கட்ட தேர்தல் வாக்குறுதியாக மேலும் ஒரு 5 வாக்குறுதிகள் கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி வெளியிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் 3வது கட்டமாக மேலும் சில தேர்தல் வாக்குறுதிகள், குறிப்பாக பெண்கள் நலன் சார்ந்த தேர்தல் வாக்குறுதிகள் வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தெரிகிறது. முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் நலன் சார்ந்த ஒரு தேர்தல் வாக்குறுதி முதல் அறிவிப்பாக இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.